Morning students, now we are going to see about the 7th standard science unit 3 matter around us part 1. Okay, matter around us. Let us see the pictures. First one is an elements அப்படின்னா ஹைட்ரஜன் எலமெண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் எலமெண்ட்டாக இருக்குது. எலமெண்ட் அப்படின்னா சிங்கிள் ஆட்டம். ஒரு எலமெண்ட் அப்படிங்கிறது சிங்கிள் ஆட்டம். ஏ காம்பவுண்ட் அப்படின்னா ரெண்டு ஆட்டம் கம்பைண்டாக இருக்கும். சரியா? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் H2O அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைண்ட் ஆகி என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன் மிக்ஸ்சர் அப்படின்னா அது மிக்ஸ் ஆயிருக்காது. ஆனால் ஹைட்ரஜன் ஆட்டமும் ஆக்சிஜன் ஆட்டமும் தனித்தனியாக இருக்கும். அது வந்து மிக்ஸ்சர். அதுதான் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த மாலிக்யூல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். டு ரெகனைஸ் த சிம்பிள் ஆஃப் காமன் எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஏபிள் டு கேல்குலேட் த அட்டாமிசிட்டி ஆஃப் காமன்லி யூஸ்ட் எலமெண்ட்ஸ். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எலமெண்ட்டோட அட்டாமிசிட்டினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். தென் டு ரெகனைஸ் த அக்கரன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் நேச்சர் இன் ஹியூமன் பாடி அண்ட் ஏர். அதாவது அந்த எலமெண்ட்ஸும் காம்பவுண்ட்ஸும் நம்ம ஏர்லையும் நம்ம ஹியூமன் பாடியிலையும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். தென் டு அண்டர்ஸ்டாண்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ். அதாவது சாலிட்லேயோ லிக்விட்லேயோ கேஸ்லேயோ அந்த டெம்பரேச்சர் என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? Now let us move on to the ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஆஃப்டர்நூன், ஓப்பன் யுவர் நோட் புக்ஸ் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாரு. ஹாய், கேன் anyone tell me what is solids, liquids and gases are called? சாலிட்ஸ்னால் என்ன, லிக்விட்ஸ்னால் என்ன, கேஸஸ்னால் மொத்தமாக சேர்ந்து என்னன்னு சொல்லுவாங்க, பொதுவாக ஒரு காமனாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹேண்டை ரைஸ் பண்ணுறாங்க. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டை ரைஸ் பண்ணுறாங்க. தே ஆர் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். சரியா? மேட்டர் அப்படின்னு சொல்கிறது சாலிடும் சரி, லிக்விடும் சரி, கேஸும் சரி, மேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஐ வாஸ் திங்கிங் அபவுட் யூனிகார்ன்ஸை பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறா. ஒரு கதை, ஒரு சின்ன ஸ்டோரி, ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம். தென் எக்ஸலண்ட், ஓகே ஃபைன், கேன் யூ டெல் அபவுட் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் சாலிட், ஹவு தே மூவ், ஹவு க்ளோஸ் தே ஆர், எனி பேட்டர்ன்ஸ் அண்ட் ஹவு ஸ்ட்ராங் தே ஆர் அப்படின்னு சார் வந்து கேட்குறாரு. ஓகேவா? அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஷியோர் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பேக்ட் வெரி க்ளோஸ்லி. அதாவது சாலிட்ஸில் வந்து பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். க்ளோஸ்டு பேட்டர்ன், அதாவது லிட்டில் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது கொஞ்சமான ஃப்ரீ ஸ்பேஸ் தான் இருக்கும். தே ஆர் ஸ்டாக்ட் பேட்டர்ன், ஸ்டே இன் ஒன் பிளேஸ் அண்ட் வைப்ரேட். அதாவது ஒரு பிளேஸில் வச்சோம் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். தே ஆர் ஜாயின்ட் ஸ்ட்ராங்லி பட் டோன்ட் மூவ் மச். அதாவது ரொம்ப ஸ்ட்ராங், அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை மூவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ பிட் லைக் பார் ஆஃப் சாக்லேட். ஒரு சாக்லேட்டோட பார், சாக்லேட் வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. சாக்லேட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பையன் வந்து சொல்கிறான். தட்ஸ் ஃபன்னி, ஐ லைக் சாக்லேட் டூ அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறான். ஓகேவா? தென் எக்ஸலண்ட், ஃபைன், நவ் ஹூ கேன் டெல் மீ வாட் சேம் கொஷின்ஸ் அபவுட் த லிக்விட். அதே கொஷின் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து லிக்விடில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சார் கேட்குறாரு. அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஷியோர் த லிக்விட் பார்ட்டிகல்ஸ் ஆர் பேக்ட் லூஸ்லி when compared to the சாலிடை கம்பேர் பண்ணும்போது இந்த லிக்விட்ஸ் வந்து என்ன ஆகும், லூஸாக வந்து பேக் ஆகிருக்கும். பேக்கிங் வந்து லூஸாக இருக்கும். வித் அ ஸ்மால் டஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அதாவது அதுக்கும் இடையில when compared to the solid இதோட ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து ஒரு மாலிகுலுக்கும் இடையில இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். பிட்வீன் தம் தே ஆர் நாட் இன் த பேட்டர்ன், ஒரு பேட்டர்னில் இருக்காது. ஓகேவா? தே ஸ்டே டுகெதர் பட் மூவ் ஃப்ரீலி அரௌண்ட் ஈச் அதர். அதாவது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும், ஆனால் ஃப்ரீயாக மூவ் ஆகும், ஃப்ரீயாக இருக்கும். தே ஆர் லூஸ்லி அட்டாச் டு ஈச் அதர்னா இப்போ நம்ம எந்த பாட்டிலில் அந்த ஒரு லிக்விட் எடுக்கிறோமோ அந்த ஷேப்பில் வந்து அது இருக்கும். கிரேட் ரிசர்ச். நவ் கேன் யூ டெல் மீ அபவுட் கேஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, லெட் மீ செக் மை நோட்ஸ். கேஸஸ் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஒவ்வொரு கேஸ்க்கு, அதாவது கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஸ்பேஸோடு இருக்கும். ஒரு பார்ட்டிகளும் இன்னொரு பார்ட்டிகளும் தனித்தனியாக இருக்கும். அண்ட் தே ஆர் இன் த ரேண்டம் ஃபார்மேஷன், தே மூவ் ரேண்டம்லி ஆல் ஓவர் த ஸ்பேஸ்.
ஓகே. அந்த ஏருங்கிறது என்னவா இருக்கும், கேஸஸ்னால் அப்படியே மூவ் ஆகிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா. தென் ஆல் ஓவர் த பிளேஸ் தே ஆர் நாட் அட்டாச் டு ஈச் அட் ஆல். அதாவது எதுவுமே என்ன பண்ண இருக்காது, ஒரு பார்ட்டிகளும் இன்னொரு பார்ட்டிகளும் அட்டாச் ஆகிருக்காது. டஸ் எனி ஒன் நோ த எல்ஸ் நோ எனி திங் எல்ஸ் அபவுட் த ஸ்டேட் ஆஃப் மேட்டர். இதை தவிர வேறு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, ஐ நோ த ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், பிளாஸ்மா. பிளாஸ்மா அப்படிங்கிறது அப்போது சாலிட், லிக்விட், கேஸு, அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து பிளாஸ்மா ஸ்டேட். வெல் டன் சோமு, தட்ஸ் ரைட். சி யூ கைஸ் ஆன் தேர்ஸ்டே. ஓகே, அதுக்கப்புறம் தேர்ஸ்டே பார்க்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ ஸ்மால் ஸ்டோரி. இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாலிட்னா என்ன, லிக்விட்னா என்ன, கேஸ்னா என்ன, அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் பிளாஸ்மா ஸ்டேட் அப்படிங்கிறது. ஓகேவா. திஸ் இஸ் அபவுட் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். மேட்டர்னா என்ன, ஓகேவா. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற மேட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன பார்க்க போகிறோம், இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, we knew that everything we see around that occupies space and have mass. நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாத்துலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கும். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் மேட்ரு. அதை தான் என்னென்னு சொல்கிறோம், மேட்ருன்னு சொல்கிறோம். ஹீட், லைட் அண்ட் சவுண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ். ஹீட்டும் சரி, லைட்டும் சரி, சவுண்ட்ஸும் சரி ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கும். பட் டஸ் நாட் ஹாவ் மாஸ். டஸ் நாட் ஹாவ் மாஸ். ஹென்ஸ் தீஸ் ஆர் நாட் மேட்டர். அதாவது அதுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா, மாஸ் கிடையாது. ஹென்ஸ் திஸ் ஆர் நாட் மேட்டர். இது வந்து மேட்ரும் இல்லை. ஓகேவா. ஹீட், அதாவது எல்லாமே இப்போ ஹீட், லைட், சவுண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. பட் டஸ் நாட் ஹாவ் மாஸ். அதுக்கு வந்து மாஸ் இல்லாதனால அது என்ன கிடையாது, மேட்டர் கிடையாது. டு யூ நோ வாட் இஸ் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப். மேட்டர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா, வி ஸ்டடிட் earlier that the matter is composed of tiny little particles. We studied earlier the matter is composed of tiny little particles. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக் பீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த சாக் பீஸ் துண்டுகளால் என்ன பண்ணியிருக்கோம், ஆயிருக்கும். சரியா. பார்ட்டிகல்ஸ் which cannot be seen with naked. அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, naked இல்லை, நம்ம சும்மா வெறும் கண்களால் பார்க்க முடியாது. let us understand what these spaces particles are. எங்கே வந்து இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டம்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும், ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம். அப்போ அந்த ஆட்டம்ஸ்னால் என்ன, இந்த கிராஃபைட் ரீஃபில் யூஸ்ட் இன் பென்சில். இப்போ நம்ம பென்சிலில் நம்ம அந்த கார்பன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நீடில் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா கிராஃபைட்னால ஆயிருக்கும். இந்த கிராஃபைட் ரீஃபில் யூஸ்ட் இன் பென்சில் இஸ் மேட் அப் ஆஃப் எலமெண்ட் கால் கார்பன். வி கேன் பிரேக் த graphite into smaller pieces. In fact, if we have even finer knife இருந்தால் கூட we can break it into smaller. அதாவது ஆட்டம் என்ன பண்ண முடியும், ஸ்மாலர் அண்ட் டு ஸ்மாலராக என்ன பண்ண முடியும், கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. Again I'm reading, the graphite refill used in pencil is made up of element called carbon. We can break the graphite into smaller and smaller pieces. In fact, if we have an even finer knife, we can break it even smaller. If keep cutting the minuscule the graphite into smaller particles, we will reach the point where we reach the smallest constant of graphite carbon atom. ஓகேவா. அது இன்னும் ஃபைனாக நாங்கள் கட் பண்ணோம் அப்படின்னா, மைனஸ்கியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அது ரொம்ப ஸ்மாலர் ஆட்டம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். இஃப் யூ பிரேக் த கார்பன் ஆட்டம் அப்பார்ட், அந்த கார்பன் ஆட்டமை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம் அப்படின்னா, தென் இட் வில் நோ லாங்கர் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன். அப்படி கட் பண்ணோன்னா அது எந்த ஸ்டேஜில் கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணாமல் இருக்கும், அந்த இடம் தான் அது ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆட்டம். ஒரு பெரிய பார்ட்டிகளை நீங்கள் கட் பண்ணுறீங்க, கட் பண்ணி சின்ன மைன்யூட்டாக கட் பண்ணுறீங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பார்ட்டிகள் வரும். அந்த ஒரு பார்ட்டிகள் என்ன பண்ண முடியாது, கட் பண்ணால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்போ போகுதோ அந்த இடம் தான் என்னது, ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதை தான் வந்து ஆட்டம்னு சொல்கிறாங்க. த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எலமெண்ட் தட் எக்ஸிபிட்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட். அதாவது அந்த ஸ்மாலர் யூனிட் ஆஃப் எலமெண்ட் அந்த யூனிட்டோட அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணணும். சரியா. அதுக்கு மேலே கட் பண்ணால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அழிஞ்சு போயிடுது அப்படின்னா அது கிடையாது. ஓகேவா. அப்போ அந்த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எது வரைக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணுதோ,
எக்ஸிபிட் பண்ணுறது என்னது, வெளிப்படுத்துகிறதோ அதுதான் என்னது ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஆல் த மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ். எல்லா மேட்டரும் எல்லா பொருட்களும் எதனால் ஆயிருக்கு அப்படின்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்னால ஆயிருக்கு. ஓகே, கால் ஆட்டம். வாட்டர், ரைஸ், இன் ஷார்ட் எவ்ரி திங் வி அரவுண்ட் அஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். எல்லாமே எதனால் ஆயிருக்கு அப்படின்னா ஆட்டம்ஸ்னால ஆயிருக்கு. இந்த ஆட்டம் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் மேட்டர். ஒரு மேட்டரோட பேசிக் யூனிட் அப்படின்னா மேட்டர் தான். இப்போ ஒரு பில்டிங் எடுத்துக்கிறோம், அந்த பில்டிங்கில் ஒரு செங்கல் அப்படிங்கிறதும் ஒரு ஆட்டம். ஒரு செங்கல், ஒரு பெரிய பில்டிங் கட்டுறீங்க, செங்கல்னால கட்டுறீங்க அப்படின்னா அந்த செங்கல், அந்த பிரிக்கு வந்து ஒரு பிரிக்குங்கிறது ஒரு ஆட்டம். சரியா? அந்த பிரிக்கை நீ தூள் தூளாக உடைச்சின்னா அந்த அதே மாதிரி நீ என்ன பண்ண முடியாது, ஒரு பில்டிங்கை மேக் பண்ண முடியாது. ஸோ அங்கே ப்ராப்பர்ட்டிஸ், அந்த பிரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுது. அப்போ எது வரைக்கும் அது வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். ஒரு பிரிக்குங்கிறது அந்த பிரிக்கோட ஸ்ட்ரக்சரில் இருந்தால் மட்டும்தான் பில்டிங் என்ன பண்ண முடியும், நம்மளால் மேக் பண்ண முடியும். அதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸிபிட் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் எனது ஆட்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? this is the picture of atom structure. ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, even though the best of optical microscope we cannot see atoms. அதாவது நம்ம ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆட்டம்ஸாக வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. however they are advanced instrument that help us to image the atoms in surface of the material. அதாவது இன்னும் அட்வான்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸை மட்டும் தான் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் the following figure shown an image of a surface of silicon. சிலிக்கானோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த இமேஜ் ஆஃப் த சர்ஃபேஸ் சிலிக்கான். ஓகேவா? அப்போ அந்த சிலிக்கானோடது இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வெறும் கண்ணால் பார்க்குறது கஷ்டம். இதை மைக்ரோஸ்கோபிக் வியூவில் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு காட்டியிருக்காங்க. ஓகே, த மோஸ்ட் அபண்டன்ட் டைப் ஆஃப் ஆட்டம் இன் த யூனிவர்ஸ் இஸ் த ஹைட்ரஜன் ஆட்டம். ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்கிறது என்னது, ஹைட்ரஜன் ஆட்டம் தான். நியர்லி 74% ஆஃப் ஆட்டம் இன் த யூனிவர்ஸ் ஆர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். நம்மளோட ஸ்பேஸில் இருக்கிற எல்லா கேஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹைட்ரஜன் கேஸாக என்னது 74% வந்து இருக்கும். however on the earth the three most abundant atoms are iron, ஆக்சிஜன் அண்ட் சிலிக்கான். அதே மாதிரி மோஸ்ட் அதிகமாக இருக்கிற அபண்டண்ட்டாக இருக்கிறது எதுனா அயன், இரும்பு இருக்கும், அண்ட் ஆக்சிஜன் இருக்குது, அண்ட் சிலிக்கான் இருக்குது. அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நியூ பாட்டில் இது 1 மார்க்கில் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஓகே, now let us see the molecules. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஆட்டம்ஸை பார்த்தோம். ஆட்டம் இஸ் நத்திங் பட் எலமெண்ட். ஓகே, when an atom combines with another atom or atoms or forms a compound. ஒரு காம்பவுண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். காம்பவுண்ட்னா சேர்ந்து இருக்கிறது. ஓகேவா? ஆட்டம், ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். இட் இஸ் கால்ட் மாலிக்யூல். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், மாலிக்யூல் சொல்கிறோம். அப்போ மாலிக்யூல் டெஃபினேஷன் என்ன, எ மாலிக்யூல் இஸ் மேட் அப் ஆஃப் 2 or more atoms chemically combined. கெமிக்கலாக என்ன இருக்கணும், கம்பைண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த ஆக்சிஜன் கேஸ் இன் த ஏர் தட் வி பிரீத் இஸ் மேட் அப் ஆஃப் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன்டு. நம்ம ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, அது 2 ஆட்டம்ஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கம்பைண்ட் ஆகி கெமிக்கலி கம்பைண்ட் ஆகி ஒரு மாலிக்யூலை ஃபார்ம் பண்ணியிருக்கும். இப்போ ஆக்சிஜன்கிறது என்னது, ஒரு மாலிக்யூல். இங்கே ஓங்கிறது ஒரு மாலிக்யூல், ஓங்கிறது இன்னொரு மாலிக்யூல், ரெண்டுமே சேர்ந்து O2 அப்படிங்கிற ஆக்சிஜனை என்ன பண்ணியிருக்கோம், மேக் பண்ணியிருக்கோம். Now let us see the ozone. Ozone is a substance that is made up of 3 oxygen atoms. ஓசோன், நம்ம ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா, அப்போ ஆக்சிஜன் ஆட்டம் 3 ஆட்டம்ஸாக கம்பைண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஆக்சிஜன் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன்டு. 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன்டு. அப்போது இது ஒரு ஆக்சிஜன், மொத்தம் 3 ஆக்சிஜன் இருக்குது, அது கம்பைண்ட் ஆகி ஓசோன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் என்ன இருக்குது ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பேர் தான் என்னது, மாலிக்யூல்னு சொல்கிறாங்க. an atom oxygen and 2 atoms of hydrogen combined to form a molecule of water. ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூலும் 2 ஹைட்ரஜன் மாலிக்யூலும் சேர்ந்து கம்பைண்ட் ஆகி என்ன கிடைக்குது நமக்கு அப்படின்னா என்ன கிடைக்குது, வாட்டர் மாலிக்யூல் கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன இருக்குது, 2 இருக்குது, அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு H2O அப்படிங்கிற ஒரு ஒரு molecule வந்து கிடைக்குது. The molecules are exhibit the properties of matter. Molecules also exhibit the properties of matter. The matter properties என்ன பண்ணும், exhibit பண்ணும், and have individual existence.
A molecule can be formed by the same or different kinds of atoms. ஒரு மாலிக்யூல் எப்படி இருக்கலாம், ஒன்றா சேர்ந்துருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம், O2 அப்படிங்கிற மாலிகுலை ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O அப்படிங்கிற இன்னொரு மாலிகுலை ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, a molecule can be formed by the same, ஒன்றா சேர்ந்துருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Now let us see the molecules can be classified as follows. மாலிகுல்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, a molecule which contains only one atom is called monoatomic molecule. ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து monoatomic molecule அப்படின்னு சொல்கிறாங்க. inert gases எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா inert gassesக்கு வந்து என்ன கிடையாது, எந்த ஆட்டம் கூடயும் கம்பைண்ட் ஆகவே ஆகாது. ஆர்கான்னா AR, கிரிப்டானா ஆன் அப்படிங்கிற முறையில் எல்லாமே வந்து என்னது மோனோட்டாமிக் மாலிகூல். இனர்ட் கேஸஸ் மந்த வாயுக்கள்னு சொல்லுவாங்க. உங்களோட ஹையர் ஸ்டாண்டர்டில் நீங்கள் பீரியாடிக் டேபிளை பற்றி படிக்கும்போது அந்த இனர்ட் கேஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த இனர்ட் கேஸஸ் என்ன பண்ணாது அப்படின்னா, எந்த ஆட்டம் கூடயும் கம்பைண்ட் ஆகவே ஆகாது, கெமிக்கலாக கம்பைண்ட் ஆகவே ஆகாது, அது தனிச்சு நிற்கும். சரியா, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, மந்த வாயுக்கள் இல்லைன்னா இனர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எ மாலிக்யூல், second point, a molecule which contains two atoms is called diatomic molecule. ஒரு மாலிக்யூல்ல ரெண்டு ஆட்டம் கம்பைண்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது diatomic molecule. For example, oxygen, nitric oxide and hydrogen etc. ஆக்சிஜன்கிறது O2ன்னு எழுதுவோம், நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது NOன்னு எழுதுவோம், NO ஓகேவா, NO. அப்போ நைட்ரஜன்கிற ஒரு ஆட்டம், ஆக்சிஜன்கிற ஒரு ஆட்டம் இருக்கும். தென் ஹைட்ரஜன்கிறது H2, ஹைட்ரஜன்கிறது ஒரு ஆட்டம், இன்னொரு ஹைட்ரஜனுங்கிறது ஒரு ஆட்டம். அப்போது இது வந்து டயட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். தென் எ மாலிக்யூல் கண்டெய்னிங் 3 atoms இஸ் கால்ட் த ட்ரையட்டாமிக் மாலிக்யூல். எக்ஸாம்பிள் இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு S2O, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, கார்பன் டை ஆக்சைடு CO2. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அது என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து ட்ரையாட்டாமிக் மாலிகுல். எப்படி அப்படின்னா ஓசோன் O3, அப்போ ஆக்சிஜன்கிறது மூணு ஆக்சிஜன் இருக்குது, ஒரே மாதிரியான ஆட்டம் 3 இருக்குது. தென் சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, அப்போ எஸ்ஸுங்கிறது ஒரு ஆட்டம், O2 அப்படிங்கிறது 2 ஆட்டம். அப்போ ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் 2 ஆட்டமும் சேர்ந்து மொத்தம் 3 ஆட்டம்ஸ். கார்பன் டை ஆக்சைடு எப்படி எழுதுவோம் அப்படின்னா CO2ன்னு எழுதுவோம். அப்போ கார்பனுங்கிறது ஒரு ஆட்டம், O2ங்கிறது 2 ஆட்டம். அப்போ 2 + 1 3 ஆட்டம் கம்பைண்டாக என்ன இருக்குது, ட்ரையாட்டாமிக் மாலிகுல் நமக்கு கிடைக்குது. A molecule containing more than 3 atoms are known as polyatomic molecule. பாஸ்பரஸ், சல்ஃபர் எல்லாமே என்னது பாலியட்டாமிக் மாலிகுல். பாஸ்பரஸ்னா P4, சல்ஃபர் அப்படின்னா S5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தென் மாலிகுல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸோட மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மாலிக்யூல்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் கெமிக்கலி கம்பைன்டு. Fixed number of one type of atom is chemically combined. The table below shows the gases are made up of 2 atoms the same type of element. இப்போ molecule diagram அப்படின்னா, இப்போ chlorine gas Cl ஒருதும் இன்னொரு பார்ட்டிகளும் சேர்ந்து கம்பைண்டாக இருக்குது. ஆக்சிஜன் கேஸ் 2 அண்ட் நைட்ரஜன் கேஸ் 3. இங்கே வந்து chlorine கேஸ் அப்படிங்கிறது சிங்கிள் பாண்டில் இருக்குது, சிங்கிள் பாண்டில் தான் இருக்குது. பால் அண்ட் ஸ்டிக், அது பாலும் ஸ்டிக்கும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு, சிங்கிள் பாண்ட். ஆக்சிஜன்கிறது டபுள் பாண்ட் அண்ட் நைட்ரஜன்கிறது ட்ரிபிள் பாண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்க. நம்ம மாலிகுலர் காம்பவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைண்டு. அப்போ இது வந்து சிங்கிள் பாண்டில் கம்பைண்ட் ஆகிருக்கு. ஆக்சிஜன்கிறது டபுள் பாண்டில் கம்பைண்ட் ஆகிருக்கு அண்ட் நைட்ரஜன்கிறது ட்ரிபிள் பாண்டில் கம்பைண்ட் ஆகிருக்கு. அப்போ டபுள் அப்படிங்கிறது இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, ஹையர் ஸ்டாண்டர்டில் இது புரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. ஓகேவா. தென் ஃபார் எக்ஸாம்பிள் let us look at the model of a water molecule. Each molecule of water consists of one oxygen. Each water molecule of each water consists of one oxygen. ஒவ்வொரு வாட்டர் மாலிக்யூலும் என்ன ஆயிருக்கும்னா ஒரு ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆயிருக்கும் and 2 hydrogen atoms. This ratio of oxygen and hydrogen atoms remains fixed whether the water is in liquid. எப்போ லிக்விடில் இருக்கும்பொழுது ஃபிக்ஸ்டாக இருக்கணும், சாலிட் அண்ட் கேஸஸ். அப்போது இப்போ இந்த ஸ்டேட் வந்து எப்பயுமே அது லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, சாலிடாக இருந்தாலும் சரி, அது மாறக்கூடாது. திஸ் பிரின்சிபல்ஸ் அப்ளைஸ் த மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆல் காம்பவுண்ட்ஸ். அப்போ அது எல்லா காம்பவுண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது, இந்த பாண்டிங் வந்து எப்பயுமே உடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட்னா ஐஸ் க்யூபாக இருக்கும்பொழுதும் இங்கே ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் தான்
தான் இருக்கும். அது வந்து வாட்டராக லிக்விடாக இருக்கும் பொழுதும் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜனாக தான் இருக்கும். தென் அது வந்து கேஸாக மாறும்போதும், அதாவது எவாப்ரேட், இப்போ கொதிக்க வைக்கிறோம், அது எவாப்ரேட் ஆகும்போது கேஸாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ கன்வெர்ட் ஆகும்பொழுதும் அங்கே ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அது மாறவே கூடாது. அப்படி மாறலைன்னா தான் அது என்னது காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மாலிகூல்ஸ் ஆஃப் சேம் காம்பவுண்ட்ஸ் மாலிக்யூல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது எப்பயுமே என்ன ஆகாது, எப்பயுமே மாறவே மாறாது. இப்போ கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, எப்பயுமே என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகவே ஆகாது. கார்பன் டை ஆக்சைடாக மட்டும்தான் இருக்கும். அது கார்பனாவோ ஆக்சிஜனாவோ என்ன பண்ணாது, உடையாது. வேறு ஏதாவது கெமிக்கல் கூட கம்பைண்ட் ஆகும்போது கூட என்ன பண்ணலாம், மாறலாம். ஆனால் இது தனியாக இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடாக மட்டும்தான் இருக்கும். இப்போ மாலிகுலர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா கார்பன் 2 ஆக்சிஜன் கம்பைண்டாக இருக்குது. அப்போ CO2, அமோனியா, NH3 அண்ட் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் குளோரைட், தட் இஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட்ரஜனும் குளோரினும் கம்பைண்ட் ஆகிருக்கும். மாலிக்யூல் மாடல் பால் அண்ட் ஸ்டிக்லையும் பால்லையும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாலிக்யூல் மாடலை மேக் பண்ணி இந்த மாதிரியான பிக்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? தென் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மேட்டர். இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டம் பார்த்தோம், மாலிகுல் பார்த்தோம், எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஆட்டம் வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான் அது ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலமெண்ட் கெமிக்கலி சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ் cannot be broken down. அதாவது கெமிக்கலி சிம்பிளஸ்ட் ரொம்ப ஒரு சின்ன சப்ஸ்டன்ஸாக இருக்கணும், அதை வந்து அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, broken பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்கிறோம், எலமெண்ட்னு சொல்கிறோம். இப்போ மாலிகூல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். மாலிகூல்ஸ் எதனால் ஆயிருக்கும், ஆட்டம்ஸ்னால ஆயிருக்கும். இப்போ காம்பவுண்ட் சொல்கிறது 2 or more elements are கெமிக்கலி பாண்டட் டுகெதர். 2 அல்லது 3 எலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கெமிக்கலி பாண்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம், மாலிக்யூல்னு சொல்கிறோம். ஓகே, கெமிக்கல் ஃபார்முலா tells the number of atoms element in a compound. அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது கெமிக்கல் ஃபார்முலா. அண்ட் கெமிக்கல் சிம்பிள்லாம் என்னென்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்பிள் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, தென் திஸ் இஸ் கெமிக்கல் ஃபார்முலா. இந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, CH3COOH அப்படிங்கிறது கெமிக்கல் ஃபார்முலா. கெமிக்கல் சிம்பிள்ங்கிறது இது இப்போ இந்த ஹெக்ஸகனல் அப்படின்னா 6 மூலைகள் இருக்கும். 6 மூலைகள் இருக்கிறது ஹெக்ஸகனல்னு சொல்லுவாங்க. ஹெக்ஸா அப்படின்னா 6ன்னு அர்த்தம். ஸோ 6 மூலைகள் இருந்துச்சு அப்படின்னா கெமிக்கல் வாட் இஸ் தட், அது வந்து கெமிக்கல் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிம்பிளை பார்த்தா பென்சீன் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். இது வந்து உங்கள் ஹையர் ஸ்டாண்டர்டில் உங்களோட 10th வரும்போது படிப்பீங்க. ஜஸ்ட் இதை வந்து என்ன பண்ணிக்கணும், மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். Matter is classified into 2 broad categories, namely picture substances and mixtures. Pre-substances are further divided into categories as elements and compounds. இப்போ மேட்டர் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறீங்கன்னா, matter is, again I'm reading, matter is classified into 2 broad categories, namely pure substance and mixture. Pure substance என்ன, mixtures என்ன பார்க்க போகிறோம். Pure substance are further divided into categories as elements and compounds. Pure substance எப்படி டிவைட் பண்ணுறாங்க, எலமெண்ட்ஸ் ஆகும் காம்பவுண்ட்ஸ் ஆகும் டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் we are going to say about what is element. Matter is in simplest form is called an element. We are using many elements in our daily life. For the common salt is a consist of an element of sodium and chlorine. அப்போ ஒரு காமன் சால்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து சோடியம் குளோரைட் தான் காமன் சால்ட்னு சொல்லுவோம். அதில் சோடியம்ங்கிற ஒரு எலமெண்ட்டும் குளோரின்ங்கிற அப்படிங்கிற எலமெண்ட்டும் என்ன இருக்குது, கம்பைண்ட் ஆயிருக்கு. வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். வாட்டரில் வந்து என்ன இருக்குது, ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டும் ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டும் கம்பைண்டாக இருக்குது. தென் மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கிராக்கர்ஸ். மெக்னீஷியமும் இப்போ பாஸ்பரஸும் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ சல்ஃபர் இஸ் யூஸ்டு ஃபார் நேச்சர் இன் அக்ரிகல்ச்சர். கேலியம் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் சிலிக்கான் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கம்ப்யூட்டர் சிப்ஸ். இதெல்லாம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ இது எல்லாமே என்னது, எலமெண்ட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. Then there are 118 known elements till date. இது வரைக்கும் 118 elements. பீரியாடிக் டேபிள் அப்படின்றது தெரியுப்பா, நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் படிப்பீங்க. பீரியாடிக் டேபிள்லாம் என்ன அப்படின்னு. அந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 118 elements வந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. 94 of these elements occur naturally. அதில் 118ல் 94 எலமெண்ட் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா நேச்சுரலாக கிடச்சிருக்கு. while 24 elements have been created artificially in the laboratory. லெபார்ட்டரியில் என்ன பண்ணியிருக்காங்க, மேக் பண்ணியிருக்காங்க. then we can classification of elements. We can classify the elements broadly into metals and non-metals and metalloids அப்படிங்கிற 3 டைப்ஸாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. based upon their chemical properties பேஸ் பண்ணி.
ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. தட் இஸ் நெக்ஸ்ட் do you know part, the Robert Boyle is the first scientist used in term element. ராபர்ட் பாயில் தான் எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ட் earlier proponent of elements nature of matter is nature of vacuum. He was known best for Boyle's law. இது வந்து பாயில்ஸ் லாவை உருவாக்குனதுனால அவரோட லாக்கு அவர் சொன்ன கான்செப்ட் பேர் பாயில்ஸ் லான்னு வச்சுட்டாங்க. இதை உருவாக்குனவர் யார் அப்படின்னா ராபர்ட் பாயில். ஓகேவா, இது ஜஸ்ட் ஃபார் யோர் ஜிகே. ஓகே, தென் வாட் இஸ் மெட்டல்ஸ்? வி ஹேவ் டூல்ஸ், யூட்டென்சில்ஸ் அண்ட் jewelry made from silver, copper, iron, gold, aluminum. Using pressure like hammering and rolling, we can deform these materials into various shapes. இதை வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனாலையும் ஹேமரிங்னா தட்டி என்ன பண்ணலாம், we can make another மெட்டீரியலை கன்வெர்ட் பண்ண முடியும். we have tools வந்து யூட்டென்சில்ஸ், ஜுவல்லரி. இப்போது நம்ம ஒரு சின்ன ஏதாவது கடப்பாறை வச்சுருக்கோம், யூட்டென்சில்ஸ் பாத்திரங்கள் வச்சுருக்கோம், ஜுவல்லரிஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து என்னது, சில்வர்னாலையும் காப்பர்னாலையும் அண்ட் கோல்டு அல்ல அலுமினியம்னாலையும் ஆயிருக்கு. யூஸிங் ப்ரெஷர் லைக் ஹேமரிங் மீன்ஸ் வாட், சுத்தியலால் தட்டுறது மூலமாகவோ ரோல் பண்ணுறது மூலமாகவோ என்ன பண்ணலாம், we can change the structure of that materials. ஓகேவா, we can deform these materials into various shapes. Such elements are malleable. மேலபெல்லாம் வளையக்கூடியது. ஸோ த மெட்டீரியல் மே பி ஃப்ளாட்டன்ட் இன்டு தின் ஷீட்ஸ் ஆர் வேரியஸ் ஷேப்ஸ். அதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணலாம், வேரியஸ் டைப் ஷேப்ஸாக என்ன பண்ணலாம், உருவாக்க முடியும். இஸ் கால்ட் மெட்டல்ஸ். அப்போ மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னா வளையும் தன்மை கொண்டதாக இருக்கும். மேலபல் அப்படின்னா வளையும் தன்மை கொண்டது. ஓகேவா, மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்ட் அண்ட் ஷைனி எலமெண்ட்ஸ். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், ஷைனியாக இருக்கும். சோடியம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அஸ் அ சாஃப்ட். இப்போ எல்லா மெட்டல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது சோடியம் அப்படிங்கிற மெட்டல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஆல் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் மெர்க்குரி ஆர் சாலிட்ஸ். அதாவது மெட்டல்ஸ் மெர்க்குரி வந்து என்னவாக இருக்கும், ஆர் சாலிட்ஸ் அட் சாலிட்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் மெட்டல்ஸ் பார்க்க போகிறோம். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி டல் அண்ட் சாஃப்ட். நான் மெட்டல் எப்படி இருக்குன்னா, இப்போ மெட்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஷைனியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் நான் மெட்டல்ஸ்ங்கிறது. ஓகே, டல் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஹவெவர் டைமண்ட் இஸ் ஷைனி அண்ட் ஆல்சோ த ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆன் தி எர்த். நான் மெட்டல்ஸ் கேன் பி gases, solids and liquids. Non-metals such as oxygen, hydrogen and chlorine are gases at room temperature. Non-metals such as carbon, iodine, sulfur and phosphorus are solids at room temperature. Bromine is the only non-metal that is liquid. சரியா, அந்த நான் மெட்டல் லிக்விடாக இருக்கிறது. ப்ரோமின்லேயே நான் மெட்டலாக இருக்கிறது என்ன அப்படின்னா, லிக்விட்லேயே நான் மெட்டலாக இருக்கிறதுனா ப்ரோமின் மட்டும்தான் அட் ரூம் டெம்பரேச்சர். இதை வந்து நோட் பண்ணிக்கணும், இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆல் ஆஃப் யூ டேக் எ புக் அண்ட் நோட் இட் கேர்ஃபுல்லி. இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த பேஜ் எடுத்து அதை என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. நான் மெட்டல்ஸ் ஆர் புவர் கண்டக்டர்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ. நான் மெட்டல்ஸ் ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டையும் கம்மியாக தான் கண்டக்ட் பண்ணோம், எலக்ட்ரிசிட்டியும் என்ன பண்ணோம், கம்மியாக தான் கண்டக்ட் பண்ணோம். ஹவெவர் கிராஃபைட் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கிராஃபைட்டுங்கிறது நான் மெட்டல் தான். கிராஃபைட்டுங்கிறது என்னது, நான் மெட்டல் தான். ஆனால் வந்து எலக்ட்ரிசிட்டி நல்லாவே என்ன பண்ணும், கம்பைன் பண்ணும், கண்டக்ட் பண்ணும். ஓகேவா, தென் கார்பன் அண்ட் ஃபாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபரோட பிக்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். மெட்டல்ஸ் ஆர் லஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது they have shiny and surface. They have shiny surface. Surface வந்து ஷைனியாக இருக்கும். மெட்டல்ஸ் have are non-lustrous. They have a non-shiny surface. Metals are generally hard. Non-metals are generally soft. Then it is bendable, அதாவது வளைக்கலாம். Non-metals are non-bendable. Most metals can be bent, beaten into sheets and they can drawn into wires. Non-metals are not ductile, அதாவது வளையும் தன்மை இருக்காது, கொண்டு வர முடியாது. இந்த most metals are good conductors of electricity. Non-metals are bad conductors of electricity. Most metals are good conductors of heat. Non-metals are bad conductors of heat. Most metals are making ringing sound when strung. Most metals are making strung. Hence most metals are good conductors of heat and non-metals are bad conductors of heat.
மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் மேக்கிங் ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்ட்ரங்க். அதாவது கீழே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரிங்கிங் சவுண்ட் கேட்கும். ஹேன்ஸ் தே ஆர் யூஸ் டு மேக் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் பெல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் மெட்டல்ஸ் டஸ் நாட் மேக் சவுண்ட் எனி சவுண்ட் அண்ட் ஸ்ட்ரங்க். அதாவது கீழே போடும்போது என்ன ஆகாது அப்படின்னா சவுண்ட் வந்து கேட்காது. தென் மெட்டலாய்ட்ஸ் எக்ஸிபிட் தட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். சிலிகான், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் போரான் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்பாங்க. மெட்டலாய்ட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மெட்டலாய்ட்ஸுங்கிறது என்னென்னா அதுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும், மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டியும் நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டியும் ரெண்டுமே கலந்துருக்கும். ஓகேவா, அதுதான் என்ன சொல்கிறோம் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிலிகான், ஆர்சனிக், ஆன்டிமனி and boron are the examples of metalloids. இதுக்கு மெட்டலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த நாலு இன்னும் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த 4 மட்டும்தான். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.